الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு நபிகளார் அளித்த பதில்களும் என்ற வரிசையிலே இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஸஹீல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அதுல்லனி அலா அமலின் இதா அமின்துஹு அஹப்பனி அல்லாஹு வ அஹப்பனி அன்னாஸ். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நற்செயலை சொல்லிக் கொடுங்கள். அந்த நற்செயலை நான் செய்வதன் மூலம், அந்த நல்லதை நான் செய்யறது மூலமா எனக்கு அல்லாஹ்வினுடைய பிரியமும் எனக்கு உண்டாக வேண்டும், மக்களுடைய பிரியமும் எனக்கு உண்டாக வேண்டும். அப்படின்னா மக்களுடைய பிரியமும் எனக்கு கிடைக்கணும், எல்லாரும் என்னை பிரியப்படணும், எல்லாரும் என்கிட்ட பழகிறத சந்தோஷமா எடுத்துக்கணும், என்னுடைய நட்பு அவங்க ரொம்ப நேசிக்கணும், அல்லாஹுவும் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹும் என்னை பிரியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், துன்யா, இந்த உலகத்தை நீ ஜுஹூத் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுது, இந்த உலகத்தை விட்டு உலகத்தின் மீது பற்று இல்லாமல் நீ ஆகிவிடு. யுஹிப்புக் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை விரும்புவான். வஸ்ஹது ஃபீமா இன்தன்னாஸ் யுஹிப்புக் அன்னாஸ், மக்களிடத்திலே உள்ள அந்த பொருளின் மீதோ அல்லது அவர்களிடத்திலே உள்ள விஷயத்தின் மீதும் நீ பற்றில்லாமல் ஆகிவிடு. ஆட்டோமேட்டிக்கா மக்களும் உன்னை விரும்ப ஆசைப்பட்டுருவாங்க, உன்னை பிரியப்படுவாங்கன்னு சொல்லி பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த ஜுஹூத் அப்படின்னு சொன்னா இமாம்கள் நிறைய விளக்கங்கள் தர்றாங்க. ஒவ்வொரு இமாம்களுடைய விளக்கம், அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இமாம் அவங்க சொல்றாங்க, ஜுஹூத் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் அவனுடைய மறுமையை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை விட்டும் அவன் தவிர்ந்திருந்தால் போதும், அது ஜுஹூது தான் அவங்களுடைய பார்வையில. அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனிதரிடத்திலே லட்சக்கணக்கான தீனார்கள் இருக்கிறது, இவர் உண்மையிலே உலகத்தின் மீது பற்றற்றவரா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொன்னாங்க, அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது அவரை இறைவனை விட்டும் திசை திருப்பாத வரைக்கும் அவர் ஜாஹிது தான், அவரு இந்த லிஸ்ட்ல வரதான் செய்வாரு, அவர் இறைவனுடைய நேசத்தை பெற்றவராகத்தான் கருதப்படுவார் என்று சொன்னார்கள். அவங்களுடைய கருத்துப்படி சொன்னா, நீ அல்லாஹுடைய பணியை செய்வதற்கு ரோல்ஸ் ராய்ஸ்ல போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நீ செய்ய போறது அல்லாஹுடைய பணி, நீ அல்லாஹுடைய பணியில் அவனுடைய நோக்கம் அல்லது உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல் அனைத்தும் இறைவனாக மாறும் பொழுது இந்த உலகத்தினுடைய வசதிகள் உன்னை அடைவதில் இறைவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறத அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம். ஏன்னா இப்ப மற்ற சமயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, புத்தருடைய சமயம், புத்திசம்லாம் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த துறவரம்லாம் எப்படி அப்படின்னா, புத்தரும் கூட அவருடைய நோக்கமே என்னன்னா ஆசைகளை துறக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கவே கூடாது, அவருக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆனா சொன்ன அவருமே திருமணம் முடித்திருக்கிறார், குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறார், எல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் துறவரத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் அவங்க சொன்னது, கந்தல் ஆடைகளை அணிய வேண்டும், உடம்புல 3 அங்கிகளை மட்டும்தான் அணிய வேண்டும், பிச்சை எடுத்து வாழ்வது, வீடு வீடாக அன்னதானம் செய்வது, அதே போல ஒரே பிச்சை கிண்ணத்தில் இருந்து தொடர்ந்து சாப்பிடுவது, ஒருபோதும் உணவை சேமித்து வைக்காமல் இருப்பது, இன்னும் குறிப்பாக காட்டில் வசிப்பது, இது மாதிரியான சில விஷயங்களை சில சமயங்கள் அதை துறவரம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்க. அதே நமக்கு தெரியும், கிறிஸ்துவ மதத்திலே அவர்கள் அந்த சன்னியாசம் சொல்லுவாங்க. அந்த சன்னியாசம் என்ற அந்த கான்செப்டுக்குள்ள அவங்க போயிட்டா அவங்களுக்குன்னு ஆடைகள், விரும்பின ஆடைகள் அவங்க அணிய முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆடைகள் இருக்கும், அந்த ஆடையை அவங்க அணிவாங்க. அந்த அவங்களுக்கான திருமணம், மற்ற குடும்பம், இவைகள் அனைத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க கிறிஸ்துவத்திற்கும் அவங்களுடைய இயேசுக்கும் ஜீசஸ்க்கும் அவங்க சேவை செய்யறது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். அப்படியே தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறது. இந்த புத்தர் இவங்கள கூட
நல்லா கவனிச்சா தெரியும், ஆண் துறவிகள் தான் அதிகமா இருப்பாங்க, பெண் துறவிகள் மிக குறைவுதான். அதற்கு காரணம் சொல்லும் போது கூட புத்தர் சொன்னாராம், என்னிடத்திலே உட்கார்ந்து அவர் தியானம் செய்யும் பொழுது எதிர்பாலினத்தின் காரணமாக நானே துறவரத்தை விட்டு திடீர்னு ஏதாவது மிஸ்டேக் பண்ணா தப்பா போயிடும், அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் பெண்களை அளவு பண்ண மாட்டேன்னு சொல்லுவார் அடிக்கடி. அப்படி இருந்தும் ஒரு சில பெண்களுக்குத்தான் அவர் துறவரத்தை அளவு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த ஜுஹூத், இந்த உலகத்தை விட்டு பற்றற்று இருப்பதுங்கிற அந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த உலகத்தின் மீது நீ பற்றற்று இருக்க வேண்டும். அதே பெருமானார் தான் இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள். லைத் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இமாம் எல்லாம் ஒரு முறை உடுத்தி விட்டால் அந்த ஆடையை தன் வாழ்வில் இன்னொரு முறை உடுத்த மாட்டார்களாம். அப்ப இதை கூட இருக்கிறவங்க கேட்கும் பொழுது இது ஆடம்பரத்தினுடைய கணக்குல வருது, இது இஸ்ராஃபுடைய கணக்குல வருது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்படி அல்ல, இதை இது இல்லாட்டியும் நான் இறைவனை விட்டு இது என்னைக்கு திசை திருப்பினதில்லை. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உனக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தை நீ மற்றவருக்கு எடுத்துக்காட்டு என்ற இறைவனுக்கு அந்த ஆயத்துக்கு நான் அமல் செய்யும் அடிப்படையில் தான் நான் செய்கின்றேனே தவிர்த்து அலங்காரம் அல்லது இது இல்லைன்னா நான் இருக்க முடியாது, இது மாதிரியான விஷயங்கள் இல்லை என்று என்ன செய்வாங்க அவங்க லைஃப் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம். ஆனா நல்லா நம்ம தெளிவா படிச்சு பார்த்தா குர்ஆன்ல கூட வரும், வரஹபானியத்தன் இப்ததஊஹா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த துறவரம் என்ற அந்த விஷயத்தை மா கதப்னாஹ அலைஹிம், அவர்களின் மீது நாம் கடமையாகவில்லை அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அதை நம்ம கடமையாக்கல, அவங்களாக தனக்குத்தானே அந்த மனிதர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வது, ஆசைகளை விட்டு தவிர்த்து வாழ்வது, தனக்குத்தானே சிரமங்களை அள்ளி போட்டுக்கிட்டது அல்லது சாப்பிடாம இருக்கிறது, இலைவெளிகளை சாப்பிடுவது, இப்படி தன்னை வருத்தி அந்த இறைவனை சென்று அடையுங்கிற அந்த ரூட்டே முதல்ல இல்லைங்கிறாங்க. இந்த ஹிந்துசம்ல கூட, ஹிந்து சமயத்தில் கூட என்ன வருதுன்னா, கீதையில 18ஆம் அத்தியாயத்துல கூட என்ன வருதுன்னா, சிறு வயதில் துறவரம் என்பதை தவிர்த்தல் நல்லது. முடிந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய உறவுகளோடு அன்பு செலுத்தி மற்ற மக்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, ஒரு மனிதன் தனித்து போய் தவத்துல இருந்து முழு நேரமும் அவர் இறைவனை சிந்திச்சு அவங்களுடைய கடவுளை தவம் செய்து வாழ்வதை விட சிறந்ததுன்னு சொல்லி இந்து சமயமும் கூட கீதையில் அப்படித்தான் சொல்லப்படுதா, அப்படிதான் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பற்றற்ற தன்மை என்பது ஒரு வகையா தவறாக புரியப்பட்டதாக நான் எனக்கு தோணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ரெண்டே விஷயம்தான். இந்த உலகத்தின் மீது உனக்கு விருப்பம், ஆசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. உனக்கு தேவையானது எடுத்துக்க, அல்லாஹ்வுடைய பணியை செய்வதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை நீ பயன்படுத்திக்கலாம். அதை தாண்டி கூடுதலாக ஆசையின் அடிப்படையிலேயோ அல்லது மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய அந்த சேர்த்து நம்ம கைப்பற்றணுங்கிற அந்த பேராசை இருக்கக்கூடாது. குறிப்பா மக்களிடத்திலே உள்ள விஷயத்துல நீ பட்டுட்டு தான் இருக்கணும். யார்ட்டையும் எந்த தேவையோ ஒன்று இருக்கு, அதை நம்ம ஆசைப்படக்கூடாது. எனக்கு அது கிடைக்கலன்னாலும் அது இறைவன் எனக்கு அது கிடைக்காம இருக்கிறது நல்லதுன்னு இறைவன் நினைச்சிருக்கனாலதான். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லயஹ்மா அப்தஹுல் முஃமின் கமா தஹ்மா மரியலக்கும் அத்தஆம வஷராப். அதாவது ஒரு மரியலுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத நோயாளிக்கு என்ன உணவு கொடுத்தா சரியா இருக்குங்கிறது எப்படி நமக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்கிறோம். ஆனா ஆசைப்பட்ட இல்லாட்டே நம்ம தந்துட மாட்டோம். ஆனா காய்ச்சலா இருக்கா, அந்த நேரத்துல அவனுக்கு கோல்டு வேண்டாம், கூலிங்கான ஐட்டம் வேண்டாம். சளி கோல்டா இருக்கு, உனக்கு கூலிங்கான எந்த ஒரு பொருளையும் நீ எடுக்காதன்னு நம்ம சொல்றோம். அவனுக்கு இது புரியும் தான், ஆனால் அதில் கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இளைஞத்தை கேட்கப்பட்டது, நீங்க முஸ்தஜாபத் தாவா, உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபரா நீங்க இருக்கிறீங்க, ஆனா ஏன் நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு இறைவன் துவா கேட்கல? அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு பொருள் எடுத்து அதை தங்கமாக்குறதுக்கு துவா செஞ்சாங்க, அது தங்கமானது. இப்ப சொன்னாங்க, இது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சக்தி தான், ஆனால் இந்த தங்கத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இப்படி மொத்த உலகத்தையும் தங்கமாக மாற்றி நான் என்ன செய்ய போகின்றேன்? அப்படி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் இறைவன் அப்படி ஒரு சூழலை உருவாக்கினால் நான் செய்யலாம். மற்றபடி எனக்கு இது தேவையில்லை. இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுத்தால், யாரை எந்த இடத்துல வச்சா கரெக்டுங்கிறது ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் என்னை சரியான நிலையில் தான் வைத்திருக்கிறான் என்று சொல்வார்களாம். அப்ப
சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜுஹுத் அப்படின்னா இந்த உலகத்தில் பற்றற்ற, திருவள்ளுவர் சொல்லுவோம் போல, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு இந்த பற்று ஏற்படணும் அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யார் இந்த பற்றற்ற தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களே நீ பற்றி கொண்டால் அந்த பற்றற்ற தன்மை உன்னை பற்றி கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த தன்மை உள்ளவர்களோடு நீ உன்னை இணைத்துக் கொண்டால் அந்த ஜுஹுதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உன்னை வந்து அடைஞ்சிரும். அந்த வகையில நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க தான். ஏன்னா நான் 2-3 நாளா ஒரு வாரம் நான் தராவி துணி வைக்கிறேன். இப்படி துணி வைக்கும் பொழுது இந்த கடைசி துவா நான் தான் ஓதுறேன். நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளா நான் 2-3 நாளா யதார்த்தமா எனக்கு கவனத்துல வருது. அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின் அந்த துவா ஓதிக்கிட்டே வர்றோம். நம்முடைய மாணவர்கள் சீதேவிகள் மறுமையில தான் ஆசைப்படுறாங்க. அமீன் ஹூரின் ஐனின் முத்தஸவ்விஜீன் சொன்னா 2 பேரும் ஆமீன் அப்படின்னு செய்யறாங்க. நான் ஒரு 2-3 நாளாவே நோட் பண்ண யாருன்னு எனக்கு தெரியல. பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் மறந்துடுறேன். ஆனா அந்த துவாவுக்கு மட்டும் சத்தம் இந்த கூடத்தான் இருக்கு. சரி, அல்லாஹ் அவருடைய எண்ணப்படியும் என்ன செய்யட்டும், மறுமையிலேயே இந்த உலகத்துல அவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் பற்றற்றே இருக்கட்டும், மறுமையில அவர் எதிர்பார்த்ததை போல அல்லாஹ் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஹௌருல் ஈனை கொடுக்கட்டும். நம்மளையும் அல்லாஹ் தஆலா சிறந்த ஜாஹிதீன்களாக ஆக்கியருள் புரிவாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.